அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு லோ பட்ஜெட் வீடுங்க. இது ஒரு லோ பட்ஜெட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல அமைஞ்சிருக்க வீடு. பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து நம்ம மதுரை அதலை பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலுடைய கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு ஏழைகளின் மாளிகைன்னே சொல்லலாம். சின்னதா ஒரு சிங்கிள் பெட்ரூமோட லோ பட்ஜெட்ல ஒரு காம்பாக்ட் வீடுங்க. ஆமாங்க, இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு 23 அடி ரோட்ல வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட ஒரு சிங்கிள் பெட்ரூமோட கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த வீடு பாருங்க, முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சுற்றிலும் காம்பவுண்ட் வாலோடய இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அது போக பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டை திறந்தோன்னே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தளத்துல நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்து ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மினி பார்க்கிங் ஏரியா இங்கே கட்டி அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸா டூ வீலர் ஒரு 3 டூ வீலர் நிப்பாட்டுற மாதிரி நல்ல ஒரு நீளமாவே, அதுவும் காம்பவுண்ட் ஷவரோட இந்த வீடு தனி வீடாவே கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி வாச தெளிக்க ஒரு குழா கொடுத்துருக்காங்க. அது போக கிரானைட்ல ஒரு 3 படி நம்ம இந்த வீட்டோட முன்பக்கம் போறதுக்கு தலைவாசலுக்கு போய் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 3 படி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ இந்த வீட்டோட முன்பக்கம் போய் தலைவாசலை பார்த்துருவோம். அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா படி ஏறினோடனே இங்கேயும் ஒரு லேண்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு சைடில் நல்ல இடம் விட்டு கட்டியிருக்காங்க பாருங்க. இங்கே தளத்தில் நல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் மாடிக்கு போக படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படிக்கூட்டு கீழேயே பார்த்தோம்னா கீழே ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியாவை தான் இன்னொரு தடவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட படிக்கு கீழே ரைட் சைடில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு குழா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஒரு வேளை வாஷிங் மிஷின் யூசேஜ் பண்ணுறதுக்கும் வாட்டர் அவுட்லெட்டுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோரு இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இண்டியன் டாய்லெட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் இல்லாத நேரம் வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட தலைவாசல் பார்த்துருவோம். இந்த வீட்டோட தலைவாசல் கதவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு எம்எஸ்ல ஒரு கேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஒரு சேஃப்டி கேட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல டீ கூட்டில் மேட் ஃபினிஷிங்ல அருமையாக பாருங்க ஒரு தலைவாசல் கதவு வடக்கு பார்த்து இந்த தலைவாசல் கட்டியமைக்கப்பட்டிருக்கு. ஒரு டீ கூட்டில் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஹால் பகுதி தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்லா 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸு கிளாஸி லுக்கில் செம்ம சூப்பராகவே தளத்துல கொடுத்துருக்காங்க. அது போக இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்கதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹாலில் ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்ல நிப்பாட்டிருக்காங்க, கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா பூஜை கப்போர்டு கிழக்கு பார்த்து ஒரு டைலான வார்ட்ரோப் பூஜை கப்போர்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தளத்துல பாருங்க 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்லயே அமைஞ்சிருக்கு. அடுத்து கான்ட்ராஸ்டா ஆப்போசிட் வால்ல நல்லா பேண்டா கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு பெரிய ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. அதனால நல்ல வெளிச்சமும் காத்தோட்டத்தோட அமைஞ்சிருக்கு. அடுத்ததை இப்ப நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட பெட்ரூம் பார்க்க போறோம். இது ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான். சிங்கிள் அண்ட் காம்பாக்டா அமைஞ்சிருக்கு இந்த வீடு. வாங்க இப்ப இந்த வீட்டோட பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த பெட்ரூம்லயும் சேம் பேட்டர்ன்ல 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்லயே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கான்ட்ராஸ்டா பெயிண்ட் பண்ணி இந்த வால்ல காமிச்சிருக்காங்க. இங்கேயும் ஜன்னல் வசதி நல்ல பெரிய ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. 2க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா கிளாஸி லுக்ல அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல ஒரு டைலான வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. கிழக்கு பார்த்து இந்த வார்ட்ரோப் அமைஞ்சிருக்கு. நல்ல ஓரளவு ஸ்பேசியஸான டீசென்டான பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு. அது போக இங்கே பாருங்க இந்த பெட்ரூம்ல மேலே லாஃப்ட்லையும் ஃபுல்லாக கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டோரேஜுக்கு இந்த லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் தான் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம்லையும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. அதுக்கு முன்னாடி லெஃப்ட்ல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு குழா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல இந்த அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட்ல வால் முழுதுமே டைல்ஸ் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. நல்ல தளத்துல கிரிப்பான டைல்ஸ் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இது ஒரு வெஸ்டர்ன் டைப்ல அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கதான் இந்த வாஷிங் மிஷினுக்குரிய குழா வசதி சுவிட்ச் போர்டு எல்லாமே கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க.
வாட்டர் அவுட்லெட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வேணாலும் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பார்த்துட்டோம், இந்த வீட்டோட பெட்ரூம் பார்த்துட்டோம், இந்த பெட்ரூமில் ஜன்னல் வசதி இருக்கிறத பார்த்துட்டோம், வார்ட்ரோப் இருக்கிறத பார்த்துட்டோம், லாஃப்டெல்லாம் கப்போர்ட் இருக்கிறத பார்த்துட்டோம், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட இருக்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த கிச்சனுக்கு பாருங்க நல்ல ஒரு டைலான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் இந்த கிச்சன்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சனுக்கு வெளிப்பகுதிக்கு செப்பரேட்டா ஒரு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மேடை நல்லா கிரானைட்ல அமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த மேடை நல்லா கிரானைட்லேயே அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அங்கங்க அலமாரிக்கு ஓப்பன் அலமாரின்னு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. அது போக ஜன்னல் வசதியும் இருக்கு. அடுத்து ட்ரெண்டிங்ல ஒரு SS வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்கேயும் லாப்ட்ல ஒரு எல் டைப்ல கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. கிச்சன் திங்ஸ் எல்லாம் லாப்ட்ல வச்சுக்கிறதுக்கு இங்கேயும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. லாப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. 2க்கு 2 வெட்டிபி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரானைட்ல மேடை கொடுத்துருக்காங்க. SSல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வர்றோம், பின்பக்க பகுதிக்கு. அங்க ஒரு டோரும் கொடுத்து அது போக MSல செக்யூர் கேட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து இங்கே ஒரு கொலா வசதியும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த வீட்டோட சைட்லையும் நல்லா ஒரு 2 அடி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லா சுற்றிலும் காம்பவுண்ட் வாலோட இந்த வீடு கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அதுவும் மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல, அதில் பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல இந்த வீடு கட்டி அமைச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு சிங்கிள் பெட்ரூம்னாலும் காம்பாக்டான ஹோமுங்க, ஹை லுக்கா அமைஞ்சிருக்கு. வாங்க இப்ப இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். மாடியில மொட்டை மாடியை போய் பார்த்துருவோம். இங்க படியெல்லாம் நல்லா தனிவாவே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பத்தின ஹைலைட் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலைவாசலோடய கட்டி அமைச்சிருக்காங்க. இந்த வீடு பாத்தீங்கன்னா ரோடு உட்பட 2 சென்ட் இடத்துல பில்டிங் பாத்தீங்கன்னா ஒரு 530 சதுரடி கட்டுமானம். காம்பவுண்ட் வாலே 52 சதுரடி இருக்கு. நல்ல நீர்வளம் மிக்க பகுதிங்க. இங்க போர்டு இருக்கு, வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, கப்போர்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பெட்ரூமு, மினி பார்க்கிங் ஸ்பேஸ், நல்லா 2 வீலர் நிறுத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க, 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. முன்பக்க பார்க்கிங் ஏரியாவோட லேஅவுட்டுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இவை அனைத்தையும் உள்ளடக்கின இந்த வீட்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஓனரு 27 லட்சம் தான் கேட்குறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவலுக்கு நம்ம நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. பாருங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து, நான் தான் சொன்னேன் இல்லையா, பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வர தூரம். இப்போ பஸ் ஸ்டாப்ல ஆளை ஏற்றிட்டு பஸ் கிளம்புறத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல கட்டியமைக்கப்பட்டிருக்க அழகிய வீடு. இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு, லோ பட்ஜெட்ல வீடு தேடுறாங்க, ஏன்னா இது 27 லட்சம் தான், நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்புறம் தான் அடுத்தடுத்து புது புது அப்டேட் உங்களுக்கு வரும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.